பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட காவிரி டெல்டா பகுதியில் கச்சா எண்ணெய், மீத்தேன் எரிவாயு உள்ளிட்டவற்றை எடுக்க அனுமதிக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதிராஜ். போராட்டம் குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. அதாவது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பெரியார் சிலை அருகே தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தோட பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தலைமையில தமிழக அரசின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலை முதல் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுல காவிரி டெல்டா, அதாவது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் கச்சா எண்ணெய், ஹைட்ரோ கார்பன், ஷேல் கேஸ், மீத்தேன் எரிவாயு உள்ளிட்டவை குறித்து மறு ஆய்வு பணிகளுக்கு அனுமதி கேட்டு ONGC நிறுவனம் தமிழக அரசிடம் விண்ணப்பித்துள்ளது. சட்ட விரோதம் அப்படின்னு நிராகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியும் மன்னார்குடி, பெரியகுடி, திருவாரூர், அரிவரசநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மீத்தேன், ஷேல் கேஸ், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட எரிவாயு சம்பந்தமான ஆய்வு முடிந்துள்ளதாக சட்டவிரோதமா மத்திய அரசோட இணையதள பகுதியில செய்தி வெளிவந்திருப்பதாகவும், இந்த கொள்கை குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னும், அதே போல சுல்தான் இஸ்மாயில் குழு ONGC ஆய்வு அறிக்கையை தமிழக அரசு கெசட்டில் வெளியிட வேண்டும். இதே போல பெரியகுடி ஹைட்ரோ கார்பன் கிணறு நிரந்தரமாக மூடுவதற்கு தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் அவரோட தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தோட உத்தரவின் அடிப்படையில மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அடிப்படை பணிகளை எந்த அளவுக்கு செய்திருக்கிறது, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது குறித்தும் கெசட்டில் வெளியிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலை முதல் PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள், பெண்கள் உள்ளிட்டோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெண்களும் கூட கும்மி அடித்து தங்களது கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றனர். இன்று மாலை வரை இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதிராஜ்.